அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சிலை வச்சுருந்தாங்க. அன்னைக்கு வந்து பேசினவங்க சொன்னாங்க, எங்கள் தங்கச்சிங்க 2 பேர் இறந்து போய் பல வருஷம் ஆயிருக்கும். ஆஞ்சநேய டாக்டர் வந்து காப்பாற்றினார் பெரியம்மா போட்டு இன்றைக்கும் நல்லா இருக்கும். ம். ஏன்னா பொதுவா அம்மை வந்துருச்சுன்னா, எந்த மருத்துவமே வந்து வேலை செய்யாது அப்படின்னா அவர் அவர் வந்து ஊசி போட மாட்டேம்மா, நான் செய்கிறத செய்துக்கோங்கன்னு சொல்லிட்டு செஞ்சுடுவார். அவ்வளோதான். அடடா! நான் கூட போகணும்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா கத்துவாங்க. அவர் அப்பா மட்டும் போறாருன்னு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பழக்கமாயிடுச்சு. அவருக்கு ஒட்டாது. நீ போவாத உனக்கு ஒட்டிக்கோன்னு சொல்லி உட்கார வச்சுடுவாங்க என்ன. அவன் அந்த வேப்பில போட்டு மஞ்சளும் போட்டு பூச சொல்லிடுவாங்க. ம். இவர் போய் அதை மாதிரி பண்ணி பெரிய அம்மைக்கு கேட்கும். தேன்ல குழச்சி அந்த மருந்து எடுத்து அந்த நாக்கில் விற்பார். கையால் விற்பார் அவர் கையால். பா. அப்போ தான் ஆறிடும். நிறைய அந்த அனகாபுத்தூரில் நிறைய பெண் குழந்தைகளுக்கு அம்மா இவர் சரியாக்கியிருக்கிறார். ம். அது அது மாதிரி தான் இந்த வேப்பிலை போடுறப்ப நம்மளுக்கு இந்த தழும்புகள் எல்லாம் போயிடும். ம். அதுக்கப்புறம் அந்த கஸ்தூரி மஞ்சளை இன்னொரு முறை வந்து இதே மாதிரி வெயில் காலமாக இருந்தால் பைத்தம் மாவு, குளிர் காலமாக இருந்தால் கடலை மாவு. ம். கடலை மாவு அது கூட வந்து தேன். ம். அது ஒரு ஒரு விதமான ஃபேஷியல். அந்த தேன் போட்டோம்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் முகம், க்ளோவாக இருக்கும். அப்படி க்ளோவாக இருக்கும். ஓ. அந்த மாதிரி போட்டுக்கலாம். உடம்புக்கெல்லாம் குளிக்கணும்போ அந்த கஸ்தூரி மஞ்சளும் கடலை மாவோ பைத்தம் மாவோ எடுத்து கொஞ்சம் லேசாக வேப்பிலை பொடி போட்டோம்னா நாத்தம் அடிக்காது. ம். போட்டு ஃபுல்லாக உடம்புக்கு பூசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குளிச்சிட்டோம்னா உடம்பு ஷைனிங்காக இருக்கும். அந்த கஸ்தூரி மஞ்சள் வாசனையே இல்லற வாழ்க்கை ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி வெத்தலை பாக்கு ராத்திரி படுக்கிறப்ப போட்டுக்கணும்னா ம். அந்த துர்நாற்றமே இருக்காது. ம். அதே மாதிரி கொஞ்சம் இல்வாழ்க்கை ஈடுபாடு அதிகரிக்கும்னா நல்ல பால் ஒரு 50% பால் 50% சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் இடி ஏலக்காய் கொஞ்சம் கசகசா ம். போட்டு நல்லா இது பண்ணால் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். ஓகே. கையிலே எளிமையான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க கூட இந்த கசகசா சாப்பிட்டாங்கன்னா நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி ஜாதிக்காய், லவங்கம், ஏலக்காய் இது மூணுத்தையும் பவுடர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு எடுத்து போட்டோம்னா ஆழ்ந்த தூக்கம்.